வெண்முரசு. சொல்வடர்காடு 16. நெடுந்தொலைவிலேயே திருப்பதியின் வருகையை பீமன் பார்த்துவிட்டான். அத்தனை தொலைவில், அத்தனை சிறிய அசைவுகளிலிருந்தே அவள் சினத்தை புரிந்து கொள்ள முடிவதை எண்ணி வியந்தான். அவள் தங்கள் குடிலை கடந்து செல்வதைக் கண்டு நகுலனும் சகதேவனும் வெளியே வந்து நோக்கி நின்றனர். அப்பால் தாழ்ந்த கிளைகளுடன் நின்றிருந்த வேப்ப மரத்தின் அடியில் மரவொரியை விரித்து படுத்திருந்த அர்ஜுனன் எழுந்து அமர்ந்து கைகளை கட்டிக்கொண்டு அவளை நோக்கினான். வாசிப்பது சந்தீப். அடுமனைக்காக கொண்டு வந்து கொட்டப்பட்டிருந்த விறகுக் குவியலருகே கோடரியுடன் நின்றிருந்த பீமன் அரை கண்ணால் அர்ஜுனனை நோக்கிவிட்டு அவள் அருகே வருவதற்காக பொறுத்தான். திருப்பதி அவனருகே வந்தபோது அவள் மூச்சொலிப்பின் ஒலியும் புதுவியர்வையின் மணமும் அவனை வந்தடைய விழிவிலக்கி கோடரியின் கூரை நோக்கிக் கொண்டிருந்தான். எப்போதுமே அது ஒரு கரிய கனி என அவனுக்குத் தோன்றுவதுண்டு. அதன் முனை கனிந்த பகுதி என்று. அவன் விழிதிருப்புவதற்காக ஒரு கணம் காத்தபின் திருப்பதி, இனியும் என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது, இளையவரே. அதை அந்த மூடரிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என்றாள். சிறுமையை செறித்துக் கொள்வதைப் போல பெருஞ்சிறுமை வேறில்லை. பொறுத்து கடந்து போக முடியாவிட்டால் சென்று தலையை மோதி உடைத்து சாவதை மேல். இங்கு வரும்போது நான் எண்ணவில்லை, இது இப்படி நம் செயலின்மையை சொல்லாக்கிக் கொண்டாடும் இழிவு என. பாரத வருஷமே நம்மை நோக்கி அமர்ந்திருக்கையில் இங்கு இவ்வண்ணம் சொல்லாடிக் கொண்டிருப்பதை எண்ணினால் என் உள்ளம் கூசி சிரிக்கிறது என்றாள். பீமன் ஆம் என்றான். அங்கு அவையில் நீங்கள் சொன்ன சொற்களில் சற்றேனும் உண்மை இருந்தால் எழுக. சென்று உங்கள் மூத்தவரிடம் சொல்க, இனி அவரது கயமைக்கும் அச்சத்திற்கும் கட்டுப்பட்டவரல்ல நீங்கள் என்று. அவர் முடிதுறக்கட்டும். சடைசூடி காட்டில் முனிவராக வாழட்டும். அவர் விழைவதும் அதுவே என்றாள். பீமன் திடுக்கிட்டு அவளை நோக்க, அது ஒன்றும் இங்கு நடக்காதது அல்ல. மூத்தவர் காடேகிய எத்தனை தருணங்கள் இங்குள்ளன. மாமன்னர் சந்தனுவின் மூத்தவர் காடேகியதால் அல்லவா அவர் மணிமுடியை அடைந்தார் என்றாள். பீமன் திணறலுடன் கோடரியை கீழே வைத்தான். நெஞ்சு தளர்ந்த கணத்திலேயே அது எடை கொண்டது எப்படி என அவன் உள்ளத்தின் ஆழம் வியந்தது. அரசி, நீ சொல்வதைப் போல அது எளிதல்ல. தமையன் அவரே விரும்பி துறவு பூண்டார் என்றால் வேறென்ன செய்வதென்று எண்ணலாம் என்றான். திருப்பதி உரக்க, அவர் விரும்பித் துறவு போணுவார் என எண்ணுகிறீர்களா? மண்ணாசையால் கட்டிப் போடப்பட்டிருக்கிறது அவர் ஆன்மா. ஒரு கணமும் அவரால் எதையும் கைவிட முடியாது. தன் எடைக்கு மேல் தூக்கிக் கொண்டு தவிப்பவர் அவர். கைவிட விழைவது அவரது இயலாமையால் மட்டுமே என்றாள். அவரே கைவிடாதவரை அவர் அரசரென இருப்பார் என்றான் பீமன். ஆம், ஆனால் நான் பேச வந்திருப்பது அத்தமையனின் இளையவரிடம் அல்ல, என் குழந்தனிடம். ஆண்மகன் என நான் எண்ணியிருப்பவரிடம். தன் சொல்லுக்கு கட்டுப்பட்ட வீரனிடம் என்று அவள் பல்லைக் கடித்தபடி சொன்னாள். அவை உண்மை என்றால் சென்று சொல்லுங்கள் அவரிடம், அவர் இனி அரசர் அல்ல என்று. அவர் ஆணையிட்டு நடத்தாவிட்டால் காடேகலாம் என்று. இனியும் இங்கு என்னால் பொறுத்திருந்து வாழ முடியாது என திருப்பதி சொன்னாள். அவள் கழுத்து நரம்பு புடைத்து தோளெலும்பு மேல் இழுபட்டு நின்றது. அதன் முடிச்சுகள் அதிர்ந்தன. சொற்களுக்கேற்ப அவள் கைகள் பதைபதைத்து அசைந்தன. அரசி, என்ன ஆயிற்று? இங்கு வருகையில் நீ இப்படி இருக்கவில்லை. காட்டின் புதுக்காற்றை ஏற்று என்னுடன் மகிழ்ந்தாய் என்றான் பீமன். ஆம், ஆனால் இங்கு வந்து இத்தனை முனிவர்களும் சொல்வதைக் கேட்டபின் அறிந்தேன், உங்கள் தமையனுக்கிருப்பது அறக்குழப்பம் அல்ல, அச்சம் மட்டுமே என்று. அறவோர் சொல்லென்ன என்று ஐயம் கொள்கிறார் என்று எண்ணி இங்கே வந்தேன். அறவோர் போருக்கழச் சொல்லியும் இவர் அஞ்சி தன் வளைக்குள் தலையை இழுத்துக் கொள்கிறார் என்றால் என்ன பொருள்? போருக்குச் செல்லாதே, சொல்லுடன் விழிமூடி அமை, உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லும் ஒரு மூடமுனிவரை இவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவரைக் கண்டடையும் வரை இக்காட்டில் அலைவார். கண்டடைந்தபின் அதுவே இறுதி உண்மை என்பார். அவருடன் நானும் சடை வளர்த்து சருகுமேல் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும். இகழ்ச்சியுடன் இதழ் வளைய என்ன தவம்? இழந்தவற்றை எண்ணி ஏங்காமல் ஓர் இரவு கூட துயில முடியாத பேதைக்கு தவமா? இளையோரே,
ஒருநாள் ஓர் இரவு அம்முடர் தன்னை மறந்து துயில் கொண்டார் என்றால் நான் அவரால் விடுதலையை நாட முடியும் என நம்புகிறேன் என்றாள். பீமன், மூத்தவரை நானும் அறிவேன். அவர் உள்ளம் விடுபட்டது என்றால் பிறகு ஒரு கணமும் இங்கிருக்க மாட்டார். அவர் தந்தைக்கும் துறவிக்கும் நடுவே ஊசலாடுபவர் என்றான். இல்லை, விழைவுக்கும் விழைவற்றவரென்ற தோற்றத்துக்கும் நடுவே என்றாள் திரௌபதி. ஆனால் அவர் என் மூத்தவர். நான் அறிந்த தந்தை. அவருக்கு இளையோனாக இருந்து மறைவதே இப்பிறவியில் என் கடன் என்று சொல்லி கோடரியை தூக்கி ஓங்கி வெட்டினான். மரத்துண்டு பிளந்து இருபக்கமும் தெரித்தது. திரௌபதி சில கணங்கள் சொல்லிழந்து அவனையே நோக்கிக் கொண்டிருந்தாள். அடுத்த விறகை எடுத்து வைத்து அவன் கோடரியை தூக்கியதும் ஆண்மையுள்ளவன் தன் வஞ்சினத்தை தெய்வ ஆணையென எண்ணுவான். மண்ணில் பிற எதையும் விட அதை முதன்மை என்று கொள்வான் என்றாள். இப்போதும் அவ்வண்ணமே என்று சொல்லி பீமன் ஓங்கி வெட்டி பிளந்த துண்டுகளை காலால் தள்ளி விலக்கிவிட்டு திரும்பினான். துருபதன் மகளே, நான் செய்ய வேண்டியதென்? சொல். உனக்கு ஒப்புதலென்றால் இக்கணமே கிளம்பிச் செல்கிறேன். அஸ்தனபுரிக்குள் நுழைந்து துரியோதனையும் கௌரவர்களையும் ஒற்றைப் போருக்கு அழைக்கிறேன். அவர்கள் நெஞ்சு பிளந்து குருதியை ஒரு கலத்தில் கொண்டு வருகிறேன். அதை மூத்தவர் தடுக்க முடியாது என்றான். அவள் இதழ்கள் வளைந்தன. அது நடவாதென்று உங்களுக்கே தெரியும். அரசனுக்குத் தோழர் என்று அங்கர் களமிறங்கக்கூடும். சூரியன் அமைந்த தோள்கள். 10 நொடியளவுக்கு கூட நீங்கள் அவர் முன் நிற்க முடியாது. பீமனின் கோடரி கை சரிந்தது. முழங்காலில் அதன் கூர்முனை பதிய அவன் காலை உதறிக் குனிந்தான். அவளும் அந்த புண்ணை நோக்கினாள். ஆனால் ஒரு கணமும் அதை பொருட்டென எண்ணாதவளாக திரும்பிக் கைகளைத் தூக்கி உரக்க, இளையவர்களே, இங்கு வருக. நான் உங்களிடம் பேசியாக வேண்டும் என்றாள். நகுலனும் சகதேவனும் தங்கள் குடில் முற்றத்திலிருந்து அருகே நடந்து வந்தனர். இளையவரே, உங்களிடமும்தான் என அவள் அர்ஜுனனை நோக்கி அழைத்தாள். அவன் எழுந்து சலிப்புற்ற நடையுடன் அணுகி வந்தான். பீமன் பெருமூச்சுடன் அருகே நின்றிருந்த முட்செடி ஒன்றின் தண்டை ஒடித்து கசிந்த பாலை அந்தக் காயத்தின் மேல் விட்டான். அதன் இலையே காயத்தின் மேல் ஒட்டிவிட்டு இறுகப் பற்றி குருதிப் பெருக்கை நிறுத்தினான். அவளுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று ஓடியது அவன் எண்ணம். எங்கிருக்கிறது நரம்பு முடிச்சு என எண்ணாமலேயே கை வைக்கக்கூடிய மருத்துவர்களைப் போன்றவள். அவன் பெருமூச்சு விட்டான். பின்னர் புன்னகையுடன் திருதராஷ்டிரரை அவனால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்வதைத் தவிர்த்து கர்ணனை தெரிந்து சொன்ன அவள் கூர்மையை எண்ணிக்கொண்டான். அவன் புன்னகைப்பதை அவள் திரும்பாமலேயே கண்டாள். அது அவளை மேலும் சினம் கொள்ள வைப்பதை அவன் உணர்ந்தான். அர்ஜுனன் அருகே வந்து மூத்தவரிடம் பேசியவை அனைத்தையும் கேட்டேன். அரசி, நெடுந்தொலைவு கேட்கும்படிதான் இருந்தது உன் குரல் என்றான். திரௌபதி குன்றாச்சிற்றத்துடன் திரும்பிப் பார்த்து, இப்போதே எனக்கு விடை தெரிந்தாக வேண்டும். என் சொல் காக்க எழுபவர் உங்களில் எவர் என்றாள். அரசி, உன் சொல்லுக்கென உயிர் வைத்து களம் நிற்கப் போகிறவர்கள்தான் நாங்கள் ஐவரும். ஆனால் எங்கள் மூத்தவருக்கு எதிராக என்றால் அது நிகழப்போவதில்லை என்றான் அர்ஜுனன். இது வெறும் அச்சம், கீழ்மை என்று அவள் கூவினாள். எதுவென்றாலும் இப்பிறப்பில் இதுவே எங்கள் நெறி என்றான் அர்ஜுனன். உங்கள் துணைவியை அவை நடுவே சிறுமை செய்தார்கள். அதற்கு பழுதிருக்காமல் காட்டில் மடிந்தீர்கள் என்னும் பழிகூடவா உங்களுக்குப் பொருட்டில்லை என்று அவள் கேட்டாள். ஆம், அவ்விழிவு வழிவழியாக எங்கள் குருதிச்சரடில் நீடிக்கும். வஞ்சம் தணிக்காது இறந்தோம் என்றால் சூதர் பாடல்களில் புழுவென நெளிவோம். ஆயினும் எங்கள் கடன் எந்த வடிவமான மூத்தவருடன் இருப்பதே. பிரித்தொன்று எண்ணப்போவதில்லை. உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளையும் கருவென்று கொண்டு மைந்தரென்று ஈன்றவள் நான். என்னிடம் வேண்டியதில்லை இந்த நாடகங்கள் என்று திரௌபதி கோவினாள். என்ன சொன்னீர்கள், பிரிதிலாத பணிவா? ஆணவத்தை வேறறுக்க முயலும் முனிவர்களுக்கே அறியது அது. ஆசிரியர் நெஞ்சில் எட்டி உதைத்துவிட்டு விலகிச் செல்லும் மாணவர்களால் ஆனவை இக்கல்வி நிலைகள். நீங்கள் ஆணவம் நிறைந்த வீரர்கள். எத்தனை முறை உங்கள் தமையன் முகத்தில் காரி உமிழ்ந்தீர்கள் என நான் தொட்டெண்ணிச் சொல்ல முடியும். எத்தனை முறை அவர் அமர்ந்த அரியணையில் அமர்ந்தெழுந்தது உங்கள் அகம் என நான் அறிவேன்.
என்னை அணையும்போது தமையனை வெல்லும் உவகையை அடையாதவர் உங்களில் எவர்? தேவி என உரக்கக் கூவியபடி அர்ஜுனன் முன்னால் வந்தான். கடும் சினத்தால் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நீட்டிய அவன் கை அதிர்ந்தது. போதும், இனி ஒரு சொல்லும் தேவையில்லை. இயலாது, மூத்தோன் சொல்லே எங்கள் வழி. அது எங்கள் குலநெறி. பல்லைக் கடித்து பாஞ்சாலன் மகள் அதைத் தடுக்க எண்ண வேண்டியதில்லை. செல்க என்றான். நான் சிதையேறுகிறேன் என்று அவள் உடைந்த குரலில் கூவினாள். அக்குரலின் விசையால் அவள் உடலை முன்வளைந்தது. இருகைகளும் விரல் சுருட்டி இழுபட்டு நீல நரம்புகள் இழவடைந்தன. இக்காட்டில் விறகடுக்கி எரிபுகுகிறேன். எரியில் தோன்றினேன், அதற்கே மீள்கிறேன். இங்கு பெண்மையிழிவு செய்யப்பட்டேன். என்னைக் காக்க வேண்டிய குழுனர் பேடிகளாக கைகட்டி நின்றனர். பொய்வஞ்சினம் உரைத்து அவையை ஏமாற்றினர். அஞ்சி காடுகளுக்குள் பதுங்கி உயிர் பேணினர். என் வஞ்சத்தை இம்மண்ணின் மேல் காரி உமிழ்ந்தபடி வெண்புகுகிறேன். அர்ஜுனன் அதைக் கேட்டு நடுங்கிவிட்டான். அவள் தோளைத் தொடவிழைப்பவன் போல கை நீட்டி காலடி எடுத்து வைத்து தளர்ந்த குரலில் தேவி என்றான். அவனை தன் வலக்கை நீட்டித் தடுத்த சகதேவன், அரசி, உன் தீச்சொல்லால் எங்கள் குலமும் கொடிவழியும் நீராகும். மண்ணிலும் விண்ணிலும் எங்களுக்கு மாண்பென்றோ இனிதென்றோ ஏதும் எஞ்சாது. ஆயினும் மூத்தவருக்கு மைந்தராகவே நாங்கள் நீடிக்க முடியும் என்றான். எரியேறுவது உன் எண்ணமென்றால் அதை உன்னுள் உறையும் தெய்வம் முடிவு செய்யட்டும். அதுவும் குருகுலத்தின் ஊழ் என்றே கொள்கிறோம். அவள் இதழ்கள் சற்று திறந்து அசைவற்றன. நீர்த்திவலைகள் நின்ற கரிய இமைப்பீலிகள் பின்பு அசைந்தன. தலையை அசைத்து குழல்கற்றையை காதுக்குப் பின் அள்ளி இட்டாள். அந்தச் சிறு அசைவில் அவளுக்கு ஐவர் மீதுமிருந்து உச்சநிலை ஏளனம் வெளிப்படுவதை எண்ணி பீமன் வியந்தான். அத்தனை சொற்களுக்கும் அப்பால் காலங்கடந்து அதுதான் நினைவில் நீடிக்கப் போகிறதென்று தெரிந்தது. அவள் ஏதோ சொல்ல வந்தபின் வலக்கன்னம் குழிய உதட்டைச் சுழித்து கையை வீசி எழுந்த சொல்லை அகற்றி செல்வதற்காக திரும்பினாள். நகுலன் மெல்லிய குரலில், தேவி, நீ அஞ்சுவது எதை என்றான். அவள் திரும்பி அவனை நோக்கினாள். விழிகள் செவ்வரியோடு கலங்கியிருந்தன. உன்னை நான் நன்கறிவேன். இன்று எங்களுக்குள் புகுந்து நோக்கு உன் பெருஞ்சினம் எப்படி உனக்கு உதவுகிறதோ அதைப்போல உனக்குள் நான் என் பேரன்பால் ஊடுருவுகிறேன். இத்தனை சினமும் எதை தவிர்ப்பதற்காக உருமல் போல என்ன சொல்கிறீர்கள் என்றாள் திருபதி. நீ அவர்களை மன்னிக்கத் தொடங்கிவிட்டாய். உன்னுள் உறும் பெருங்கருணையையே நீ அஞ்சுகிறாய் என்றான் நகுலன். அறிவின்மை எனக் கையை அசைத்தபின் அவள் திரும்பிச் சென்றாள். அவன் உரக்க அவள் முதுகை நோக்கி, ஆம், அதுவே உண்மை. அரியணையோ நூல்புகழோ அல்ல நீ விழைவது. இங்கு அறிஞர் நடுவே நூலாய்ந்து அமர்ந்திருக்கையிலேயே உன்னை முழுதுணர்கிறாய். இக்காட்டில் உன்னை ஒரு முனிவரென அறிகிறாய். இக்காற்றில் கரைந்து விடலாகாதென்று எண்ணி உன்னை மீட்டுக் கொள்கிறாய் என்றான். அவள் திரும்பிப் பார்க்கவே இல்லை. ஆனால் அவள் அச்சொற்களால் மிகவும் தளர்ந்துவிட்டாள் என்பதை அவள் நடையே காட்டியது. நகுலன் மேலும் உரக்க, உன்னுள் எழும் வஞ்சத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லை அவியாக்கி வளர்த்து பேணியாக வேண்டும் நீ. ஏனென்றால் இவ்வெளிய மனிதர்களின் சூதுக்கும் சிரிப்புக்கும் அப்பால் நீ தனிமை கொண்டிருக்கிறாய். விசை தளர்ந்தால் இயல்பாகவே அங்குதான் மீள்வாய் என்றான். அவள் திரும்பி நோக்காமல் நடந்து மறைவதை அவர்கள் நோக்கி நின்றனர். அவள் தோற்றம் மறைந்ததும் அர்ஜுனன் நீள்முச்சுடன் தளர்ந்தான். அவர்கள் நால்வரும் மெல்ல உடல் மீண்டனர். மெல்ல அவர்களைச் சூழ்ந்தது அமைதி. ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களுக்குள் புகுந்து வாயில் மூடிக்கொண்டனர். தொலைவிலிருந்து அவர்களைப் பார்த்த துவைதகுருகுலத்தின் மாணவன் ஒருவன் அவர்களை 4 சிறுபாறைகள் என்றே உணர்ந்தான். அருகருகே அமர்ந்திருந்தும் ஒன்றையொன்று சற்றும் அறியாதவை. அவற்றுக்கிடையே இருந்த இடைவெளி காலத்தில் நிலைத்தது என்பதனால் பெருவெளி என்றே ஆனது. அவர்கள் கலைந்து மீண்டாலும் ஒருவரோடொருவர் ஒன்றும் சொல்லிவிட முடியாதென்று அவன் எண்ணிக்கொண்டான். துவைத்த கல்வி நிலையில் அந்தியின் சொல்லாய்வும் பொருளுதல் நிற்றலும் முடிந்த பின்பு இரவுக்கான சங்கு ஊதியது. மாணவர்கள் ஒவ்வொருவராக தங்கள் குடில்களுக்கு மீண்டனர். விளக்குகள் அணையத் தொடங்கின.
இறுதி விளக்கம் அணைந்ததும் சிரிந்த இருள் வந்து நோக்கை மூடியது. பின்னர் மெல்ல இருளுக்குள் இருந்து குறுமரங்கள் புடைத்தெழுந்து வந்தன. அவற்றின் காற்றுலைவை காண முடிந்தது. பின்னர் மெல்லிய இலை விளிம்புகளை, பின்னர் அவற்றின் இலையசைவை. மரவொரியை எடுத்து சுழற்றிச் சுற்றியபடி தன் குடிலில் இருந்து தருமன் வெளியே இறங்கினார். தன் காலடிகள் நிலத்தில் இழுபடுவது போல் ஒலிக்க வேட்டைக்கு இறங்கிய நாகம் போல இருளுக்குள் நடந்தார். ஒவ்வொரு காலடிக்கும் அவர் உடல் மெல்ல நடுங்கியது. கால் தளர்ந்து நின்று திரும்பிச் செல்வதைப் பற்றி எண்ணினார். திரும்பிச் செல்வது போல ஓர் அசைவு அவர் உடலில் கூடியது. அதை உள்ளத்தால் இறுக்கிக் கொண்டு கண்களை மூடி சில கணங்கள் நின்றார். பின்பு மேலும் நடந்து சென்று திருப்பதியின் குடில் முற்றத்தை அடைந்து மூடிய மூங்கில் படல் கதவை மெல்ல அசைத்து அரசி என்றார். அவர் அச்சொல் உள்ளிருந்து எழுவதைத்தான் உணர்ந்தார். நான் அறிந்ததா என்றே ஐயமாக இருந்தது. ஆனால் உள்ளே அவள் அதைக் கேட்டதை மிக மெல்லிய உடல் ஒலி உணர்த்தியது. எழுந்து கொள்ளும் ஒலி அல்ல, ஆடைகளின் அணிகளின் ஒலி அல்ல, மூச்சொலியும் அல்ல, அசைவற்ற உடல் அசைவு கொள்வதன் ஒலி. அதை செவிகள் கேட்கவில்லை, உள்ளம் அறிந்தது எனத் தோன்றியது. யார் என்று அவள் கேட்டாள். யாரென்று அவள் அறிந்திருப்பதை அக்குரல் காட்டியது. கடுமையை வரவழைக்க அவள் முயல்கிறாள். நான் என்றார். அவள் எழுந்து அகலை தூண்டி எழுப்புவது தெரிந்தது. முளைப்படல் சுவர்களின் இடுக்குகள் செவ்வொளி கொண்டன. அவர் உடல்மேல் இருசரடுகளான ஆடையொன்றை அணிவித்தது போல. அவள் அணுகிவர அவ்வொளி இழுபட்டு விலகியது. மிகச்சீராக காலடி வைத்து இயல்பாக என படலை விலக்கி உள்ளே வருக என்றாள். அவள் கையிலிருந்த சிறிய விளக்கில் சுடர் சினம் கொண்ட விழி போலிருந்தது. கீழ் ஒளியில் அவள் கருவறையமர்ந்த தேவி போலிருந்தாள். விளக்கை தூணிலிருந்த கொக்கியில் பொருத்தி மரவொரியை சீரமைத்தபடி அவள் தூண் சாய்ந்து நின்றாள். அவ்வறைக்குள் அமர்வதற்கு என ஒரு பீடம் மட்டுமே இருந்தது. காட்டுக் கொடிகளை தீயில் சுட்டு வளைத்து பின்னப்பட்டது. அமர்க என்றாள். அவர் அமர்ந்ததும் அது முனகியபடி உருமாறியது. முழங்கால் மேல் கைகளை வைத்துக் கொண்டார். அவள் அவரை நோக்கியபடி நின்றிருந்தாள். அவர் எண்ணி வந்து முதற் சுற்றொடர் அப்போது பொருளற்றதாகத் தோன்றியது. எங்கிருந்து தொடங்குவதென்றறியாமல் அவர் உள்ளம் உடைந்த எண்ணங்களை தொட்டுத் தொட்டுத் தவித்தது. அவள் மெல்லிய உடலசைவு கூட அவரை கலைக்கும் என எண்ணியவள் போல நிழலென நின்றிருந்தாள். நெடுநேரமாகியதா என அஞ்சி அவர் தலை தூக்கிய போது அவ்வசைவாலம் அவள் விழைய செய்யவில்லை. சரிந்த இமைகளுடன் விளக்கின் அசையாச்சுடரை நோக்கிக் கொண்டிருந்தாள். அந்த அசைவின்மையில் இருந்த உறுதி அவரை சினம் கொள்ளச் செய்தது. பின்னர் அது தன்னிறக்கமாக ஆகியது. அவர் உடைந்து விழ வேண்டுமென விழைகிறாள் போலும். உடைந்து விழுந்து கிடந்தால் என்ன செய்வாள்? தலைமேல் மிதித்துச் செல்லட்டும். அந்த குற்ற உணர்வை சுமக்கட்டும். நீ கோரியதை நிறைவேற்றலாமென எண்ணுகிறேன் அரசி என்றார் தருமன். சொல்ல வந்ததே அவ்வளவுதான் என்னும் திகைப்பு ஏற்பட்டது. நிமிர்ந்து அவள் விழிகளை நோக்கினார். அதில் இருந்து மெல்லிய திகைப்பு அவரை உவகை கொள்ளச் செய்தது. மேலே சொல்லாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். கீழ், உன் ஆவல் வெளித்தெரியட்டும், நீ நின்றிருக்கும் அவ்வுறுதியின் உச்சியிலிருந்து இறங்கு, எப்போதும் வென்று நின்றிருப்பது எவருக்கும் ஆகாது. ஆம், இதோ இறங்கப் போகிறாய். இன்னும் சில கணங்களில். அவள் என்ன என்றபோது அவர் உள்ளம் துள்ளியது. தலை குனிந்தபடியே உன் உணர்வுகளைக் குறித்து எண்ணினேன். நானோ இளையோனோ உன் நெஞ்சை கருத்தில் கொள்ளவில்லை. 13 ஆண்டுகாலம் இவ்வஞ்சத்துடன் நீ துயில் நீப்பாய் என்றால் அது பெருந்துன்பம். நீ அடைந்த சிறுமைக்குமேல் அத்துயரையும் அளிப்பது அறமல்ல என்றார். அவள் முகம் என்னவாக இருக்கிறது என்பதை கற்பனையில் அவர் வரைந்து கொண்டே சென்றார். நான் சொன்னவை அனைத்தும் நெறிகளே. ஆனால் உன் அழல் முன் அவை பொருளற்றவை. அவள் ஒன்றும் சொல்லாமல் நிற்பதைக் கண்டு அவர் தலை தூக்கி நோக்கினார். அவள் விழிகளில் மெல்லிய ஐயம் போல ஒன்று தெரிந்தது. அவள் உவகை கொள்ளவில்லையா? இல்லை, அதை மறைக்கும் அளவுக்கு நடிப்புதேர்ந்தவா? நாளையே இளையோர் 4 என் செய்தியுடன் செல்லட்டும்.
அர்ஜுனன் துவாரகைக்கும் நகுலன் பாஞ்சாலத்திற்கும் சகதேவன் நம் மணவுறவு அரசுகளுக்கும் பீமன் நிஷாத அசுர அரக்கர் நாடுகளுக்கும் செல்வார்கள். படைகள் இன்னும் 2 மாதங்களுக்குள் திரளும். அஸ்தினபுரியை வென்று அக்குருதியில் உன்னை நீராட்டுகிறேன். குழல் முடிந்தபின் நீ துயிலலாம். அவள் பெருமூச்சு விட்டாள். இல்லை என்றாள். பேசாததனால் அவள் தொண்டை அடைத்திருந்தது. நான் இப்போது அதை விரும்பவில்லை என்றாள். ஏன் என்று அவர் சினத்துடன் கேட்டார். மெல்ல பதற்றம் போல, மூச்சுத் திணறல் போல சினம் மூண்டு எழுந்தது. என்ன எண்ணுகிறாள்? இன்னும் பணிந்து இவள் காலடியில் விழ வேண்டுமென எதிர்பார்க்கிறாளா? அடுத்து ஒரு சொல் எழுமென்றால் எழுந்து அவள் கழுத்தை வெட்டிவிட வேண்டும். அது ஒன்றே ஆண்மகனுக்குரியது. இருளில் படுத்தபின் எண்ணிப் பார்த்தேன். ஒன்று தெளிவாகத் தெரிந்தது. நாம் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதை எடுக்க வேண்டியவர் இளைய யாதவர் மட்டுமே. ஏனென்றால் இது அவரது போர் என்றாள் திரௌபதி. அக்கணமே அச்சொற்கள் ஒவ்வொன்றும் உண்மை என்று உணர்ந்து அவர் உள்ளெழுச்சிகள் முழுமையாக அணைந்தன. ஒரு சில கணங்கள் கைகளை விரல் பின்னி மடியில் வைத்து கட்டை விரல்களை ஆட்டியபடி அதை நோக்கிக் கொண்டிருந்தார். பின்பு நிமிர்ந்து ஆம் என்றார். பிறிதெல்லாம் வீண் பேச்சுக்கள். அவர்களுடன் க்ஷத்திரிய அரசர்கள் அணிதிரள்வார்கள் என்றால் நமக்கு யாதவ